ஏன் என்று கேள்வி கேட்டவர்கள் ஏராளம். ஆனால் அடுத்தது என்னென்ன கேள்வி கேட்டு பாருங்க, வாழ்க்கையில் பிரச்சனைகள் மாறுவதை நீங்கள் பார்க்கலாம். போன வாரம் வாசனம் இல்லையா, சங்கீதம் 119:25. அதையும் மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். இன்னைக்கு இந்த செக்ஷன் முழுசுமே பார்க்க போறோம். 25லேருந்து 32 வரைக்கும் பார்க்க போறோம். இந்த பகுதி எதை பற்றியதுன்னு சொன்னா, இப்படி டிப்ரெஷன்ல இருக்கிற ஒரு மனிதனுடைய ஜெபம் அது எப்படி இருக்கும் அதை நமக்கு வெளிப்படுத்துகிற ஒரு புஸ்தகம் இது. டிப்ரெஷன்ல இருக்கிற ஒரு மனுஷனுடைய ஜெபம் எப்படி இருக்கணும். நான் சொன்னேன் இல்லையா, எல்லா கிறிஸ்தவர்களும் போராடிட்டு இருக்காங்க, ஆனா எல்லாரும் மனசோர்வுக்குள்ள போறதில்லை. ஆனா அப்படி மனசோர்வுக்குள்ள போனவர்கள் ரொம்ப டீப்பா போயிடுறாங்க பாருங்க. அவனுடைய மனசோர்வுக்கு ரொம்ப பெரிய ஒரு காரணமா அமையிறது என்னன்னா, ஆண்டவர் பல நேரங்கள்ல அமைதியா இருக்கிறது. அந்த அமைதியை அவங்களால புரிஞ்சிக்க முடியல. why God is silent? ஏன் இயேசுநாதர் அமைதியா இருக்கிறார்? அதுதான் மிகப்பெரிய கேள்வி அவங்களுக்கு. நிறைய பேர் கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன நினைக்கிறாங்க, எந்த பிரச்சனையும் வராது, போராட்டமும் வராது அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லைங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையில பிரச்சனைகள் போராட்டங்கள்லாம் உண்டு. ஆகவேதான் நம்முடைய ஆண்டவர் சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இப்போ டிப்ரெஷன் எதனால வருது? இந்த உபத்திரவங்கள் போராட்டங்களால தான் வருது பாருங்க. அப்போ ஆண்டவர் நம்ம திடன் கொள்ளுங்கள் என்று சொல்றார். இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு வரும், டிப்ரெஷனுக்குள்ள போகாதீங்க, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயிச்சேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஜெயித்ததுனால நீங்களும் ஜெயிப்பீர்கள், நான் படைத்திருக்கிறதுனால நீங்களும் படைப்பீர்கள் சொன்னார் இல்லையா. அப்ப அவர் ஜெயித்ததுனால நீங்களும் நானும் ஜெயிப்போம். தான் சொல்றாரு திடன் கொள்ளுங்கள் அப்படின்னு. அருமையானவர்ல உங்களுக்கு நான் சொல்றேன், திடன் கொள்ளுங்கள். இன்னைக்கு டிப்ரெஷன்ல நீங்க இருக்கீங்களா, இயேசுவின் நாமத்தை உங்களுக்கு சொல்ற, திடன் கொள்ளுங்கள். சூழ்நிலைகள் மாறும். நீங்க யோசிக்கலாம், ஐயா எவ்வளவு காலம் காத்து இருக்கிறது, எத்தனை வருஷம் காத்து இருக்கிறது, மாறலையேன்னு சொல்லிட்டு காலங்களையும் மாதங்களையும் வருஷங்களையும் பார்க்காதீங்க, ஆண்டவரை பாருங்கள். இன்னைக்கு அதான் பார்க்க போறோம். டிப்ரெஷன்ல இருக்க ஒரு மனுஷன் அவன் எப்படி ஜெபிக்கிறான் பாருங்க. கடைசியில அந்த டிப்ரெஷன்ல அவனுக்கு மகிழ்ச்சியா இருந்தது என்ன, அதை தான் பார்க்க போறோம். இந்த ரெண்டு முக்கிய காரியங்கள், டிப்ரெஷன்ல அவன் எப்படி ஜெபிக்கிறான், இந்த டிப்ரெஷன்ல அவனுக்கு மகிழ்ச்சியா இருந்தது என்ன அப்படின்னு. நான் சொன்னேன் இல்லையா, உலகத்துல எல்லாருமே டிப்ரெஷனுக்குள்ள கடந்து போயிட்டு இருக்கிறாங்க. இங்கிலாந்து பிரைம் மினிஸ்டர் சர்ச்சில் அப்படின்னு, வின்ஸ்டன் சர்ச்சில், அவரை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. அவர் சொல்றாரு, இந்த டிப்ரெஷன் வந்து ஒரு கருப்பு நாய் போல இருக்கான் அவருக்கு. ஒரு கருப்பு நாய், இந்த டிப்ரெஷன் என்கிற கருப்பு நாய் எப்ப பார்த்தாலும் என்னை கடிச்சு கொதறி என்ன ஒரு வழியா ஆக்கிடுது அப்படின்றாரு பாருங்க. மிகப்பெரிய ஒரு தலைவர் அவர். அவர் சொல்றாரு, ஒரு தலைவருடைய வாழ்க்கையிலும் டிப்ரெஷன் இருக்கு பாருங்க. தலைவர்களை நம்ம தூரத்துல இருந்து பார்க்கிறோம், நாம அவங்கள பார்க்கும்போது நம்ம என்ன யோசிக்கிறோம், இவங்களுக்கு எல்லாம் இருக்குங்க, பணம் இருக்கு, பதவி இருக்குது, எல்லாம் இருக்குது அப்படின்னு. இல்லைங்க, பதவியில் இருக்கிறவங்க, பணம் படித்தவங்க இன்னும் டிப்ரெஷனுக்குள்ள இருக்கிறாங்க. நாம் ஒரு தலைவரை பார்க்கும்போது சில நேரத்தில் வாய்க்கு வந்தபடி திட்டிடுறோம் பாருங்க. நம்ம ஆளுகிறவர்கள், மந்திரிமார்கள், முதல் மந்திரிகள், பிரதம மந்திரி, ஜனாதிபதி, இவங்களெல்லாம் நாம் பாட்டு இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி பேசிடுறோம். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இது சரியில்லை, அது சரியில்லைன்னு. அவங்களும் மனிதர்கள் தான், அவங்களுக்குள்ள இந்த மாதிரி டிப்ரெஷன்லாம் இருக்கும் பாருங்க. ஆகவே தான் விசுவாசிகளாகிய நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். பல நேரங்களில் கர்த்தர் இந்த பாடல்களின் வழியா நம்ம அனுமதிக்கிறதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா, அப்பதான் மற்றவருடைய உணர்வுகளை, நிலைமைகளை நம்ம புரிந்து கொள்ள முடியும் பாருங்க. பவுலே சொல்றாரு பாருங்க, கொரிந்தியருக்கு எழுதும்போது சொல்றாரு, நாங்க மரண தருவாயில இருந்தும் கர்த்தர் எங்களை காப்பாற்றினார், இனி தப்பி பிழைக்கவே முடியாதுன்னு நாங்க யோசித்தோம், அவ்வளவுதான் எங்க கதை முடிஞ்சதுன்னு யோசித்தோம், கர்த்தர் எங்களை காப்பாற்றினார். அது எதுக்கு உதவியா இருக்குன்னு சொன்னா, அப்படிப்பட்ட ஆபத்துல இருக்கிறவங்களுக்கு இப்ப நாங்களும் ஆறுதல் செய்ய முடியும் அப்படின்றார். அப்போ சில நேரங்களில் இப்படிப்பட்ட டிப்ரெஷன் வழியா நம்ம கடந்து போகும்போது அதை நம்ம லேசா எடுத்துக்க கூடாது பாருங்க. ஆகவேதான் வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணும், அடுத்தது என்ன ஆண்டவரேன்னு. ஆண்டவர் காட்டுவார், இந்த பாதையில் நீ கடந்து போறியா, அப்போ உன்ன மாதிரியே எத்தனை பேர் கடந்து போறாங்க. தலைவர்களை பார்த்து அசால்ட்டா திட்டிகிட்டே இருக்கிற, எப்ப பார்த்தாலும் இவர் சரியில்லை அவர் சரியில்லைன்னு. அவங்களுக்காக என்னைக்காவது நீ ஜெபம் பண்ணியிருக்கியா? அவங்க எவ்வளவு டிப்ரெஷனுக்குள்ள போறாங்க. ஊரே அவங்கள திட்டும் போது, ஒரு ஆள் நம்மளை திட்டினாலுமே ஊரே திட்டுது அப்படின்றோம். அப்போ ஊரே திட்டும் போது அவங்களுக்கு எப்படி இருக்கும், எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க, எவ்வளவு மனசோர்வு அடைவார்கள். யோசித்து பார்க்கணும் பாருங்க. சில நேரத்தில் கர்த்தர் இப்படி நம்மளை ஒரு பாதையில கொண்டு போகும்போது, இந்த வாட் நெக்ஸ்ட் ஆண்டவரே அப்படின்னு கேட்கும்போது சில காரியங்களை நமக்கு உணர்த்துறாரு பாருங்க. இதெல்லாம் வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு கற்றுத்தரும் பாடங்கள்.
ஆகவே மிகப்பெரிய தலைவர்கள் கூட இந்த மன உளைச்சல் ஊடாக கடந்து போய் கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து விடக்கூடாது. ஆகவே மன உளைச்சல்ல, இந்த மனசோர்வில் இருக்கிறவர்கள் உலகத்திலேயே அவங்க மட்டும்தான் இப்படி மனசோர்வில் இருக்கிறாங்கன்னு யோசிக்கக்கூடாது பாருங்க. நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. ஆகவே அப்படிப்பட்டவர்களுக்காக அவர்கள் ஜெபிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதிலும் குறிப்பாக கிறிஸ்தவர்கள் இந்த டிப்ரெஷனுக்குள்ளாக கடந்து போகும்போது அவர்கள் தங்களுக்காக ஜெபிக்கிறது மட்டுமல்ல, மற்றவர்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும். சரி, சங்கீதக்காரன் இந்த டிப்ரெஷன்ல எப்படி ஜெபிக்கிறான் அதை தான் நம்ம பார்க்க போறோம். சரியா? இதை பிரேயர் இன் டிப்ரெஷன் கூட சொல்லலாம். டிப்ரெஷன்ல இருக்கிற ஒருவனுடைய ஜெபம் அப்படின்னு கூட சொல்லலாம். அது 25லேருந்து ஆரம்பிக்குது. 25 நான் வாசினேன் இல்லையா? அதை மறுபடியும் வாசிக்கிறேன், தொடர்ந்து வாசித்துட்டு போவோம். சங்கீதம் 119, 25. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். இவனுடைய ஜபத்துல இது ஒரு ஜபமாகவே எடுத்துக்கலாம், சங்கீதக்காரனுடைய ஜபமாகவே எடுத்துக்கொள்ளலாம். போன வாரம் இதான் பார்த்தோம் இல்லையா? என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரே, நான் ஏறக்குறைய செத்தவனை போல ஆயிட்டேன், ஆகவே உங்களுடைய வசனத்தை அனுப்பி என்ன உயிர்ப்பியும், எனக்கு புது வாழ்வை தாரும் என்று அவன் சொல்லுகிறான். சரி, இன்னைக்கு மற்ற வசனங்களையும் நம்ம கவனிப்போம். என்னதான் அவன் ஜெபிக்கிறான் என்பதை பார்ப்போம். 26 என்ன சொல்கிறது? என் வழிகளை நான் உமக்கு விவரித்து காட்டின போது எனக்கு செவி கொடுத்தீர், உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். ஆங்கிலத்தில் இது எப்படி வருதுன்னு சொன்னா, I told you my plans and you answered. இது ரெண்டுமே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு பாருங்க. ஒரு வேத வல்லுனர் இதை எப்படி மொழிபெயர்க்கிறார்னு பாருங்க. என் வழிகளை நான் உமக்கு விவரித்து காட்டின போது எனக்கு செவி கொடுத்தீர் அப்படின்னு சொல்றான் இல்லையா? அதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன, அதை எப்படி படிக்கணும்னு அவர் சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. அவர் சொல்றாரு, I have opened my griefs to thee, O God, and poured forth my heart before thee. ஆண்டவரே, என்னுடைய குமுறல்களை, என்னுடைய வேதனைகளை, என்னுடைய சோகங்களை எல்லாம் உமக்கு முன்பதாக நான் திறந்து வச்சிட்டேன். அதை மூடி மறைக்கல. நான் என் துக்கத்தையும் துயரத்தையும் கஷ்டத்தையும் உமக்கு நான் மூடி மறைக்கல, எல்லாத்தையும் உமக்கு முன்பதாக வெட்ட வெளிச்சமாக்கி இப்படியாக என்னுடைய உள்ளத்தை உமக்கு முன்பதாக நான் ஊற்றி விட்டேன். அப்படிதான் அதை பார்க்கணும் அப்படின்றார் பாருங்க. இது எப்படி வருது? என் வழிகளை நான் உமக்கு விவரித்து காட்டின போது அப்படின்னா அது கொஞ்சம் விளங்காம இருக்குது இல்லையா? இவர் சொல்றாரு, உள்ள குமுறலாம் வெளியே கொட்டுறான், மனசுல எதையும் அடக்கி வச்சுக்கல பாருங்க, எல்லாத்தையும் கர்த்தருடைய சமூகத்துல கொண்டு போய் கொட்டுகிறான். பல நேரங்களில் நாம அப்படிதானே பண்றோம் இல்லையா? ஜெப நேரத்தில் ஆண்டவர்கிட்ட நம்முடைய உள்ள குமுறல்களை கொட்டுகிறோம். ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் எப்படி நடக்குது? ஏன் என் குடும்பத்தில் எப்படி இருக்கு? ஏன் இன்னும் என் பண கஷ்டம் தீராம இருக்கு? எவ்வளவு கண்ணீர் வடிக்கிறோம், இந்த பிரச்சனை மாறல, அந்த பிரச்சனை மாறல, ஏன் இன்னும் செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு நம்முடைய உள்ள குமுறலை வெளிப்படுத்துறோம் பாருங்க. நீங்களும் நானும் மட்டும் அப்படி செய்யறது இல்லைங்க. வேதத்துல சங்கீதக்காரனும் அப்படிதான் செய்யறான் பாருங்க. அவன் தன்னுடைய உள்ள குமுறலை, உள்ளத்தை திறந்து ஆண்டவருடைய சமூகத்துல ஊற்றுகிறான். அப்படி ஊற்றின பிறகு அவன் என்ன கேட்கிறான்? இப்போ கர்த்தர் அவனுக்கு போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறான். உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும். என் டிப்ரெஷன்ல உள்ளத்தை திறந்து ஊத்திட்டேன், இப்ப எனக்கு தீர்வு என்ன? அதனுடைய வார்த்தையை கொண்டு எனக்கு கற்றுத்தாரும் என்று சொல்லுகிறான். என்ன அழகா ஜெபிக்கிறான் பாருங்க. இந்த வசனத்தை விட்டு அவன் விலகவே இல்லை பாருங்க. அருமையானவர்களே, இந்த வார்த்தை வசனம்னு திரும்ப திரும்ப வருது இல்லையா? பிரமாணம் எல்லாம் வருது இல்லையா? சங்கீதக்காரனுக்கு வசனம், பிரமாணம், வார்த்தைன்னா என்னது? அவங்களுக்கு இருந்தது இந்த முதல் 5 ஆகமங்கள், ஆகம புஸ்தகம் சொல்றோம் இல்லையா? ஆதி ஆகமத்திலிருந்து உபாகமம் வரை அந்த புஸ்தகம் மட்டும்தான் அவங்க கிட்ட இருந்தது பாருங்க. இன்றைக்கு ஆண்டவர் கிருபையா நமக்கு 66 புத்தகங்களை அடங்கிய வேதத்தை கொடுத்திருக்கிறார். ஆனா அவங்களுக்கு இருந்தது அந்த 5 புத்தகங்கள். அந்த 5 புத்தகங்களை கொண்டு அவன் திரும்ப திரும்ப ஆண்டவர் என்ன சொல்றான்? ஆண்டவரே, இந்த வார்த்தையிலிருந்து எனக்கு ஒரு விடிவை தாரும், எனக்கு ஒரு வெளிச்சத்தை தாரும், எனக்கு ஒரு பதிலை தாரும். 66 புக்கு இல்லைங்க, 5 புக்கு தான். அப்ப அருமையானவர்களே, நாம வெற்றிகரமாய் வாழ்வதற்கு பைபிள்ல இருக்கிற முதல்ல 5 புக்கு இருந்தாலே போதும் பாருங்க, வெற்றிகரமா வாழ்ந்துடலாம். ஆகவேதான் கர்த்தர் யோசுவாவை பார்த்து அப்படிதான் சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, இரவும் பகலும் அதை தியானி அப்படின்றாரு. அவனுக்கு என்ன 66 புக்கா இருந்தது? இல்ல, முதல் 5 புத்தகங்கள். அதை தியானித்தாலே வெற்றிகரமாய் வாழ முடியும் என்று கர்த்தர் யோசுவாவுக்கு சொல்லுகிறார். அருமையான கொஞ்சம் யோசித்து பாருங்க. 5 புத்தகங்களை கொண்டு வெற்றிகரமாய் வாழ முடியும்னு சொன்னா 66 புத்தகங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரு. அப்ப எந்த அளவுக்கு நீங்களும் நானும் வெற்றிகரமாய் வாழ முடியும்? எந்த அளவுக்கு நம்முடைய பிரச்சனைகளை நாம ஜெயிக்க முடியும்? பலமுறை நான் சொல்லியிருக்கேன், இன்னைக்கும் திரும்ப சொல்றேன், பைபிள் என்பது ஒரு ஏட்டு சுரக்கால பாருங்க.
ஏட்டு சுரக்கான என்ன? ஒரு பேப்பரில் வரைஞ்ச சுரக்கா. அதை வச்சு கறியெல்லாம் சமைக்க முடியாது. நிறைய பேருக்கு பைபிள் அப்படி தான் இருக்குது. பைபிள் வந்து ஒரு ரிலீஜியஸ் புக்கு. காலையில் ஒரு அதிகாரம் வாசிக்கணும், ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அதிகாரம் வாசிக்கணும், அவ்வளோதான். தூக்கி ஓரம் வச்சிட வேண்டியது தான். நாள் முழுக்க அவங்களுடைய இஷ்டத்துக்கு வாழ்க்கையை வாழ்வது. பைபிளில் என்ன வாசித்தோம் அதன்படி வாழணும் அப்படியெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது பாருங்க. இப்படி ரிலீஜியஸாக நம்ம வாசித்தோம்னா பிரயோஜனம் கிடையாது பாருங்க. ஆண்டவர் சொல்றார் யோசுவாவை பார்த்து, இந்த புஸ்தகத்தை இரவும் பகலும் தியானிப்பா, புத்திமானாய் நடந்து கொள்வாய், யூ வில் ஹேவ் குட் சக்சஸ், நல்ல வெற்றி பெறுவாய் என்று சொல்லுகிறார். ஆகவே அருமையானவர்களே, எல்லா சூழ்நிலையிலும் வசனம் நமக்கு வெற்றி தரக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை எனக்கு போதிங்க, நான் டிப்ரெஷனில் இருக்கிற உண்மைதான், என் மனக்குமரெல்லாம் நான் கொட்டிட்டேன், இப்போ உங்ககிட்ட இருந்து நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னு சொன்னால் உங்களுடைய வார்த்தை எனக்கு கற்றுத்தாரும். 5 புஸ்தகங்களை அவன் அந்த அளவுக்கு நம்புறான்னா 66 புத்தகங்களை கொண்டு நாம் எந்த அளவுக்கு அவைகளை நம்ப வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, இதெல்லாம் புரியாம பழைய ஏற்பாடே கிறிஸ்தவங்களுக்கு தேவையில்லை, அது யாரோ ஏதோ பிசாசு எழுத கொடுத்த மாதிரியே யோசிக்கிறாங்க பாருங்க. வருத்தமா இருக்கு. வேதத்தினுடைய மகத்துவம் தெரியல பாருங்க. புதிய ஏற்பாட்டில் நிறைய ஆசிரியர்கள் வசனம் 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 சொல்லுகிறது அப்படின்வாங்க இல்லையா, அதெல்லாம் எதை குறிக்குதுன்னு சொன்னால் பழைய ஏற்பாட்டை குறிக்கிறது. இப்போ புதிய ஏற்பாட்டு ஆசிரியர்கள் பழைய ஏற்பாட்டை எவ்வளோ ரெஃபர் பண்ணுறாங்க பாருங்க. அப்போ பழைய ஏற்பாட்டு வசனங்களை நம்ம துச்சமாக நினைக்கக்கூடாது, அதெல்லாம் நமக்கு தேவையில்லைங்க, நாமெல்லாம் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள், புதிய உடன்படிக்கையின் விசுவாசிகள் அப்படி யோசிக்கக்கூடாது பாருங்க. தேவனுடைய வார்த்தை 66 புத்தகம் தேவனுடைய வார்த்தை. நான் அதை விசுவாசிக்கிறேன், நீங்கள் அதை விசுவாசியுங்கள், அந்த வார்த்தைகளை வாசியுங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். டிப்ரெஷனில் இருக்கிறவன் என்ன சொல்கிறான், ஆண்டவரே என் மனசை திறந்து கொட்டிட்டேன், நான் தயவுசெய்து உம்முடைய பிரமாணத்தை எனக்கு போதியும் என்று சொல்கிறான் பாருங்க. உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். சரி, அப்போது நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணும், ஆண்டவரே நான் டிப்ரெஷனில் இருக்கேன், ஆனால் அதுக்கு வெளியே வரதுக்கு ஒரு வழி இருக்குது, அது என்ன, உங்களுடைய வார்த்தையில் நீங்கள் எனக்கு போதிச்சிங்கன்னு சொன்னால் என்னால் வெளியே வர முடியும். சரி, 27ஆம் வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. உமது கட்டளைகளின் வழியை எனக்கு உணர்த்தி அருளும், அப்பொழுது உமது அதிசயங்களை தியானிப்பேன் அப்படின்னு. ஆங்கிலத்தில் இது எப்படி வருதுன்னு சொன்னா, ஹெல்ப் மீ அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் ஆஃப் யுவர் கமாண்ட்மெண்ட்ஸ். அதாவது உங்களுடைய பிரமாணங்களை எனக்கு போதியும்னு முந்தின வசனத்தில் சொல்றான் இல்லையா, அதோட அவன் ஜெபத்தை நிறுத்திக்கல பாருங்க. பிரமாணங்களை போதியும் என்று சொல்லிட்டு அந்த பிரமாணங்களை புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும், கிவ் மீ அண்டர்ஸ்டாண்டிங் என்று கேட்கிறான். தமிழ உமது கட்டளைகளின் வழியை எனக்கு உணர்த்தி அருளும், அந்த உணர்த்தி அருளும் அதுதான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ பாருங்க என்ன அழகா ஜெபிக்கிறான். அவனுக்கு என்ன இப்போ ரொம்ப முக்கியம், தேவனுடைய வார்த்தை முக்கியம். வெறும் வார்த்தை வந்தா மட்டும் போதாது, அந்த வார்த்தையை நான் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன அழகான ஜெபம் பாருங்க. எனக்கு ஒருவேளை நீங்க டிப்ரெஷன்ல கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னு சொன்னா, நீங்க ஆண்டவர்கிட்ட ஏறெடுக்க வேண்டிய முக்கியமான ஜெபம் ஏது, ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை கற்றுத்தாரும், நீங்க அதை கற்றுக் கொடுக்கும் போது நான் அதை புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்தரலும். ஹல்லேலூயா. இதுக்குதான் ஆவியானவர் உள்ள இருக்கிறார் பாருங்க. ஆவியானவர் எதற்காக நமக்குள்ள வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார்? ஆவியானவர் நம்ம விட்டு போயிட்டு போயிட்டு வர்றது இல்லை பாருங்க. என்னைக்கு இயேசுக்கு நம்முடைய உள்ளத்தை கொடுத்தோமோ அன்றைக்கு ஆவியானவர் நம்முடைய உள்ளத்துல வந்து குடியேறி விட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதில் உன்னை கைவிடுவதில்னு வாக்கு பண்ணி இருக்கிறார் பாருங்க. எதுக்கு அவர் உள்ளே இருக்கிறார்? வசனத்தை நமக்கு கற்றுக் கொடுக்க. நம்முடைய ஆண்டவர் எதையெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் நமக்கு நினைப்பூட்ட, வசனத்தை குறித்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை நமக்கு கொடுக்க. அப்போ டிப்ரெஷன்ல இருக்கிற சங்கீதக்காரனோட ஜெபத்தை பாருங்க. வசனத்தை எனக்கு போதியும் சொன்னது மட்டுமல்ல, நீர் போதிக்கிற வசனத்தை புரிந்து கொள்ள எனக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் தாங்க ஆண்டவரே, புத்தியை தாங்க ஆண்டவரே. ஆகவேதான் பாருங்க, நிறைய பேர் பாருங்க இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஜெபிக்காதனால வசனம் ஒரு காது வழியா வருது, இன்னொரு காது வழியா வெளியில போயிடுது. ஆலயத்தில் கூட பாருங்க, பிள்ளைங்கள் இன்னைக்கெல்லாம் என்ன பண்றாங்க, போதகராங்க பிரசங்கம் பண்ணி நிற்பாரு, இவங்க வந்து செல்போனை வச்சு எதையாவது நோண்டிட்டு இருப்பாங்க. அவங்க யோசிக்கிறாங்க, ஏதோ கோயிலுக்கு போயிட்டு உட்காந்துட்டு வந்துட்டோம்னா எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கூறும்போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்துடும் அப்படின்னு. அப்படியெல்லாம் வருது கிடையாது. அப்படின்னா எல்லாரும் ஆசீர்வாதம் போடுற நேரத்தில் தலையை காட்டிட்டு வந்துடலாம் பாருங்க. இல்லை, எப்போ ஆசீர்வாதம் வருகிறது, ஒன்று வசனத்தை கேட்கணும், ரெண்டாவது அதை புரிந்து கொள்ளணும். நிறைய பேர் அதை கேட்கறதே இல்லை, அதுதான் பெரிய பிரச்சனை. சர்ச்சில் தான் இருப்பாங்க, ஆலயத்தில் உட்காந்துட்டு இருப்பாங்க, ஆனால் மனசு வேற எங்கேயாவது ஓடிட்டு இருக்கும். குழந்தை கூட விளையாடிட்டு இருப்பாங்க, செல்போனில் விளையாடிட்டு இருப்பாங்க. இப்படியெல்லாம் இருந்தால் எப்படி, அப்புறம் எப்படி தான் டிப்ரெஷன்லேருந்து வெளியே வருது?
என் பிரச்சனை தீரல தீரல தீரலன்னா எப்படி தீரும்? சங்கீதக்காரன் சொல்றான், வசனத்தை எனக்கு போதிங்க, நீங்க போதிக்கும் போது அதை புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்றான் பாருங்க. அப்புறம் சொல்றான், அப்பொழுது உமது அதிசயங்களை நான் தியானிப்பேன். ஏன் நிறைய பேரால வசனத்தை தியானிக்க முடியல, கர்த்தருடைய அதிசயங்களை தியானிக்க முடியலன்னா அவங்களுக்கு அது புரியல பாருங்க. அந்த வசனத்தின் முக்கியத்துவம் புரியல. அந்த வசனம் என்ன சொல்ல வருகிறது, எனக்கு என்ன சொல்ல வருகிறது? மோசேக்கு அதை செய்தார், ஆபிரகாமுக்கு அதை செய்தார், ஈசாக்குக்கு அதை செய்தார். எனக்கு அவர் என்ன சொல்ல வருகிறார் அதை கொண்டு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதனாலதான் ஒரு காதுல போது இன்னொரு காது வழியா வெளியே வந்துருது பாருங்க. சொல்றான், நீங்க எனக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுத்தீங்கன்னா ஆண்டவரே உமது அதிசயங்களை எல்லாம் நான் தியானிப்பேன் அப்படின்றான். ஏன்னா கஷ்ட நேரத்துல நம்ம இதையும் அதையும் தியானிச்சு பிரயோஜனம் இல்லை பாருங்க. அவரை நம்பினேன், அவர் ஒன்றும் செய்யல. எங்க அம்மாவை நம்பினேன், உதவி செய்யல. எங்க மாமாவை நம்பினேன், உதவி செய்யல. இங்கேருந்து உதவி வரும்னு யோசித்தேன், உதவி கிடைக்கல. இதெல்லாம் தியானம் பண்ணி பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. அருமையானவர்களே, சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க, உங்களுடைய வசனத்தை குறித்த அண்டர்ஸ்டாண்டிங்கை போதிச்சு அந்த போதனையை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுத்தீங்கன்னு சொன்னா அப்பொழுது உங்களுடைய வார்த்தைகளை நான் தியானிப்பேன் அப்படின்றான். உங்களுடைய அதிசயமான கிரியைகளை நான் தியானிப்பேன். டிப்ரெஷன்ல இருக்கிறவங்களுக்கு முக்கியமா அவங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? தேவனுடைய அதிசய கிரியைகளை அவர்கள் தியானிக்க வேண்டும். சமீபத்தில் ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தேன் பாருங்க. அந்த சகோதரனுக்கு வேலை இல்லை. அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு, இப்போ எல்லா இடத்துலையும் வேலை இல்லை வேலை இல்லைன்னு தான் சொல்றாங்க. யாருமே ஒரு ஓப்பனிங்கே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்க போனாலும் வேலை இல்லை, இருக்கிறவங்களையும் வேலையை விட்டு எடுத்துடுறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னாரு. அவர்கிட்ட ஒரு காரியத்தை தான் நான் சொன்னேன், நீங்க ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கீங்க, எல்லாரும் வேலை இல்லை வேலை இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் வேதத்தில் ஒரு சம்பவம் இருக்கு, நீங்க படிச்சிருப்பீங்க, அதை உங்களுக்கு நினைப்பூட்டுறேன்னு சொல்லிட்டு தேவன் எலியாவை அந்த விதவை கிட்ட அனுப்பினார் பார்த்தீங்களா? அந்த சம்பவத்தை எடுத்து நான் சொன்னேன். ஊர் முழுக்க பஞ்சங்க, எங்கேயுமே தண்ணி கிடையாது. அந்த விதவை என்பவள் ஒரு ஏழை கிடையாது, அவளும் ஒரு பணக்கார பெண் தான். ஆனா பஞ்சம் எல்லாரையும் ஏழைகளாக்கி விட்டது. மாடி வீடு கட்டி இருக்கிற ஒரு விதவை அந்த அம்மா. அப்போ பணக்கார விதவை, அவங்ககிட்டயும் காசு இல்லை, பஞ்சத்துல இருக்கிறாங்க. தேவனுடைய ஊழியக்காரன், இவனுக்கும் உணவு இல்லை. கர்த்தர் என்ன செய்யறா தெரியுமா? ஆட்டோரத்திலிருந்து நல்லா சாப்பிட்டு கொண்டு இருந்தான் அவனை, அந்த விதவை கிட்ட போப்பா, அங்க உன்னை போஷிக்க கட்டளையிட்டேன் அப்படின்றாரு. இதே காரியத்தை உங்ககிட்ட எங்கிட்ட சொல்லியிருந்தா நம்ம என்ன யோசிச்சிருப்போம்? ஓஹோ, நல்லா சாப்பாடு வசதி இருக்கிற, பண வசதி இருக்கிற யார் வீட்டுக்கோ கர்த்தர் நம்ம அனுப்புறாரு போல அப்படின்னு நாம யோசிச்சிருப்போம். அங்க போன பிறகுதான் எலியாவுக்கே தெரியுது, இந்த அம்மாவும் நம்மள மாதிரி தான். ஏன்னா அவங்க சொல்றாங்க, கொஞ்சம் மாவு இருக்குங்க, விறகு பொறுக்கிட்டு போறேன், அந்த மாவை சுட்டு சாப்பிட்டுட்டு நானும் என் பிள்ளையும் செத்து போயிடுவோம் அப்படின்றாங்க. கொஞ்சம் நிலைமை யோசித்து பாருங்க. பஞ்சத்துக்கு பழைக்க இந்த அம்மா கிட்ட வந்தா, கர்த்தர் சொல்லி தான் வர்றான், இந்த அம்மா கிட்ட வந்தா இந்த அம்மா அதுக்கு மேல பஞ்ச பாட்டு பாடுறாங்க. கொஞ்சம் தான் இருக்குதுங்க, நாங்க 2 பேர் செஞ்சு சாப்பிட்டு செத்து போயிட போறோம், அவ்வளவுதான். அந்த தீர்க்கதரிசிக்கு எப்படி இருந்திருக்கும்? இப்போ 2 பேரும் பஞ்சத்துல இருக்கிறாங்க, 2 பேருக்கும் கஷ்டம். இது ஆண்டவருக்கு தெரியாதா? காசு இருந்தும் பிரயோஜனம் கிடையாது, ஏன்னா பஞ்சம் இருக்குது இல்ல, தண்ணி இல்லை, ஆகவே விளைச்சல் இல்லை, ஆகவே உணவுக்கு கஷ்டம். இப்போ பாருங்க, அப்படிப்பட்ட கஷ்ட காலத்துல இந்த 2 பேருமே, அந்த விதவைக்குள்ள கர்த்தர் விசுவாசத்தை பார்க்கிறாரு, எலியா தன்னுடைய ஊழியக்காரன் அவனையும் காப்பாற்றணும். ஆகவே 2 பேரையும் மீட் பண்ண வச்சு 2 பேரையும் கர்த்தர் அற்புதமாய் பஞ்சம் முடிகிற வரையில போஷித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஊருக்கே பஞ்சம், ஆனா கர்த்தரை விசுவாசித்த இவர்களுக்கு பஞ்சம் இல்லை. அதுதான் சொல்ல வர்றேன். அதுதான் அந்த வாலிப தம்பிக்கு நான் சொன்னேன். ஊர்ல எல்லாருமே எல்லாம் கூப்பிட்டு வேலை இல்லை வேலை இல்லை வேலை இல்லைன்னு சொல்லலாம். ஆனா கர்த்தரை நீங்கள் விசுவாசிக்கும் போது வேலை எங்க இல்லைன்னு சொல்றாங்களோ அதே இடத்துல நல்ல வேலையை கர்த்தர் தருவார். ஆமென். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஊர்ல பஞ்சம் அதை பார்த்துட்டு இருக்காதீங்க. அந்த பஞ்சத்தின் மத்தியிலே உங்களை பிழைக்க வைக்கக்கூடிய, உங்களை போஷிக்க வைக்கக்கூடிய, உங்களை நன்றாய் வைத்திருக்கக்கூடிய உங்கள் தேவன் மீது உங்களுடைய கண்கள் இருக்க வேணும். பாருங்க, பைபிள்ல இதெல்லாம் சும்மா எழுதி வச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, உங்களுக்கும் எனக்கும் விசுவாசத்தை கொடுப்பதற்காக தான் இந்த காரியங்கள்லாம் எழுதப்பட்டிருக்கு. ஆகவே இதை நம்ம லேசா நினைச்சிடக்கூடாது. பாருங்க, வேதத்துல எல்லாமே நம்முடைய நன்மைக்காக, நம்முடைய பிரயோஜனத்துக்காக இருக்கு. அப்போ வேதத்தை தியானிக்கிறது எவ்வளவு முக்கியம் பார்த்தீங்களா? கர்த்தர் செய்வார்.
அவர் செய்த அதிசயங்களை தியானிக்கும் போது நமக்குள்ள விசுவாசம் எழும்புகிறது. சே, நான் ஏன் இந்த டிப்ரெஷன்ல கிடக்கிறேன்? அந்த விதவையை போஷித்த ஆண்டவர் என்ன போஷிக்க மாட்டாரா? எலியாவை போஷித்த ஆண்டவர் என்ன போஷிக்க மாட்டாரா? தாவீதை காப்பாற்றின ஆண்டவர் என்ன காப்பாற்ற மாட்டாரா? 90 வயசுல சாராளுக்கு பிள்ளை கொடுத்த ஆண்டவர் எனக்கு கொடுக்க மாட்டாரா? நம்மையும் அறியாமலே விசுவாசம் எழும்புது பாருங்க. சங்கீதக்காரன் சொல்றான், ஆண்டவரே வசனத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க கொடுத்த உடனே உடைய அதிசயங்களை நான் தியானிப்பேன் அப்படின்னு. அதிசயங்களை தியானிக்கிறீங்களா அருமையானவர்களே? உங்க டிப்ரெஷன்ல உங்க சொந்த கதை சோக கதையே தியானம் பண்ணிட்டு இருக்கீங்களா, அல்லது தேவனுடைய வார்த்தையை திறந்து வச்சு அதை படிச்சு அதை புரிந்து கொண்டு தேவனுடைய அதிசய செயல்களை தியானம் பண்றீங்களா? எதை தியானிக்கிறீங்க? அது ரொம்ப முக்கியம் பாருங்க. மனுஷனுடைய நினைவு எப்படியோ அவன் அப்படியே இருக்கிறான். உங்களுடைய எண்ண ஓட்டம் எப்படி இருக்கு? எதை யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒவ்வொரு நாளும் என்ன யோசிக்கிறீங்க? ஒவ்வொரு நிமிஷமும் என்ன யோசிக்கிறீங்க? ரொம்ப முக்கியம் பாருங்க. என்ன யோசிக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்க வாழ்க்கையை அமைய போகிறது. அவ்வளோதான், போச்சு, முடிஞ்சுது, இதெல்லாம் செத்துருவேன், இப்படியே நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய முடிவு அதை நோக்கி தான் செல்லும். அதுக்கு பதிலாக கர்த்தருடைய வார்த்தை எடுத்து தியானம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்களை தியானிங்கள். ஆகவே தான் பாருங்கள், நான் வேறு எதையும் பேசலை, உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை உதவுவது போல வேறு எதுவுமே உதவ முடியாது பாருங்கள். நான் ஒரு சாதாரண மனுஷன், ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து கொண்டு உங்களுக்கு முன்னே நின்று கொண்டு இருக்கிறேன். அவரை நம்புங்கள், அவருடைய வார்த்தையை நம்புங்க. எப்பேற்பட்ட மலை போன்ற பிரச்சனையும் உங்களை விட்டு விலகி போகும். இன்னைக்கு அவ்வளோ நீங்க டிப்ரெஷன்ல சமுத்திரத்தின் ஆழத்தில் இருக்கிற மாதிரி நீங்க உணரலாம். கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். ஆனா அதுக்கு இதெல்லாம் ப்ராசஸ் பாருங்க. அவனுடைய ஜெபம் அதுவாக தான் இருக்கும். முடியும் அதிசயங்களை நான் தியானி பண்றான். சரி, 28 பாருங்க. சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது, உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும். இந்த வசனத்துக்கு பெரிய விளக்கம் தேவையில்லை. ஏன்னா 25 அவன் என்ன சொல்றானோ அதையே தான் இங்க சொல்றான். 25 என்ன சொல்றான்? என் ஆத்துமா மண்ணோடு கிடக்கிறது, நான் ஏறக்குறைய மரண விளிம்பில் இருக்கிறேன்னு 25 சொல்றான். அதே தான் இங்க கொஞ்சம் மாத்தி என்ன சொல்றான்? சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது அப்படின்றான். கரைஞ்சு போதான் அப்படியே. ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, I have collapsed with intense sorrow. இயேசுவானவர் அந்த வேதனை வருத்தத்திலே அவருடைய வேர்வையெல்லாம் ரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழுந்தது இல்லையா, அது போல இவன் சொல்றான் பாருங்க, பயங்கரமான துயரம், பயங்கரமான துக்கம், அதில் அப்படியே கொலாப்ஸ் ஆயிட்டான் அப்படின்றான். கொலாப்ஸ்னா என்னன்னு தெரியும் இல்லையா? ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, என்னங்க ஆச்சு தெரியலங்க, நல்லா இருந்தாரு, திடீர்னு கொலாப்ஸ் ஆயிட்டாருங்க அப்படின்னு. கொலாப்ஸ்ன்னு சொன்னா அப்படியே நல்லா இருக்கணும், டப்புன்னு ஒன்றும் இல்லாமல் போயிடுது, அப்படியே கீழே விழுந்து செத்து போயிடுது. ஏதோ ஒரு கெட்ட காரியம் பாருங்க, அதுதான் கொலாப்ஸ், டக்குன்னு நடக்குது அது. இப்போ இவன் சொல்றான், ஆண்டவரே பயங்கரமான துக்கத்துல துயரத்துல கொலாப்ஸ் ஆயிட்டான் ஆண்டவரே. அதுதான் தமிழ்ல வருது, என் ஆத்துமா சஞ்சலத்தால் கரைந்து போகிறது. அங்க சொல்றேன், என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்குன்றான். அப்புறம் என்ன சொல்றான்? உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும். 25 என்ன சொல்றான்? உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். ரெண்டும் ஒண்ணுதான் பாருங்க. அப்போ ஒரு பக்கம் ஜெபிக்கிறான், ஆண்டவரே இப்படி வார்த்தையை அனுப்புங்க, இப்படி வார்த்தையை நான் தியானிக்கட்டும், எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுங்க அப்படின்றான். மறுபக்கத்தில் இன்னும் அந்த சஞ்சலத்தில் இருக்கிறேன், ஆண்டவரே சஞ்சலத்தால் நான் கரைந்து போகிறேன், ஆனால் எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, உம்முடைய வார்த்தை இருக்கிறது. ஹல்லேலூயா. உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும், உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும். அப்போ மண்ணோடு மண்ணா கிடக்கிறான், ஜெபிக்கிறான் பாருங்க. சரி, 29 பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், பொய் வழி என்னை விட்டு விலக்கி. அது என்னங்க பொய் வழி என்னை விட்டு விலக்கி? இதையும் ஒரு ஆங்கிலத்தில், ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பில் வாசித்து நான் விளக்குறேன் பாருங்க. என்ன சொல்லுகிறது? கீப் மீ ஃப்ரம் லையிங் டு மை செல்ஃப். பொய் வழி என்னை விட்டு விலக்குன்னு சொன்னா இவங்க எப்படி மொழிபெயர்க்கிறாங்க? ஆண்டவரே நான் எனக்கு நானே பொய் சொல்லாதபடிக்கு காத்துக்கொள்ளும். அப்ப சங்கீதக்காரன் உண்மையிலே என்ன சொல்ல வர்றான்? ஆண்டவரே நான் எனக்கு நானே பொய் சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த பொய் பல விதங்கள் இருக்கலாம் பாருங்க. அதாவது இந்த டிப்ரெஷன்ல இருக்கிற அவன் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்ளுகிறான். எப்படி ஏமாற்றிக் கொள்ளுகிறான்? ஒரு ஆள் பொய் எதுக்கு சொல்லுவான்? ஏமாத்தணும்னு சொல்லுவான். அப்ப இவன் பொய் சொல்லுகிறான், தனக்குத்தானே பொய் சொல்லிக் கொள்ளுகிறான், தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்ளுகிறான். டிப்ரெஷன்ல இருக்கிறவங்க இதை நிறைய பண்ணுவாங்க பாருங்க. நான் வேஸ்ட்டு, நான் ஒன்றும் இல்லை,
நான் இருக்கிறத விட செத்து போயிட்டா நல்லது, என்னால் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. யோபு அப்படி தானே புலம்புனால, ஐ எம் a burden unto myself ஆண்டவரே அப்படின்றான். நான் எனக்கு நானே பாரமாக இருக்கிறேன் ஆண்டவரே, எதுக்கு இதோட நான் செத்து போயிட்டு இருந்தா நல்லா இருக்கும் புலம்புறான் பாருங்க. அருமையானவர்களே, இப்படி டிப்ரெஷனில் இருக்கிறவங்க நிறையா மற்றவங்கிட்ட போய் சொல்லுவாங்களே இல்லைன்னு தெரியாது, ஆனால் தங்களுக்கு தாங்களே போய் சொல்லிக் கொள்வார்கள். நான் வேஸ்ட்டு, நான் வேஸ்ட்டு, வேஸ்ட்டு, நான் இருந்தும் பிரயோஜனம் கிடையாது. தங்களை அவ்வளோ உதாசீனப்படுத்திக் கொள்வாங்க, அவங்களே அவ்வளோ கேவலப்படுத்திக் கொள்வாங்க பாருங்க. ஆகவே தான் அவன் சொல்றான், ஆண்டவரே அப்படி நான் இருந்துடக்கூடாது. நான் டிப்ரெஷன்ல இருக்குது உண்மைதான், பலவிதமான பிரச்சனைகள் என்னை போட்டு அழுத்தது உண்மைதான், ஆனால் எனக்கு நானே பொய் சொல்லிக்க கூடாது. ஏதோ என்னால தான் எல்லாம் வந்துட்ட மாதிரி, நான் ஒன்றுத்துக்கு உதவாதவன் மாதிரி, நான் யூஸ்லெஸ், செத்து போயிட்டா நல்லா இருக்கணும் அப்படியெல்லாம் நான் என்கிட்ட சொல்லக்கூடாது. அந்த பொய்யை என்னை விட்டு விலக்கும். சரி, அடுத்தது போவோம். என்ன சொல்றான்? உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும். அவன் சொல்றான், ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன் பாருங்க. Give me the privilege of knowing your instructions. உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும். அந்த அருள்ன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். அருள் தான் அந்த கிருபை, அருள் தான் அந்த பிரிவிலேஜ், அந்த ஸ்லாக்கியம் பாருங்க. அப்ப அவன் சொல்றான், ஆண்டவரே நான் எனக்கே பொய் சொல்லி கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், ஆனா உங்ககிட்ட நான் ஒரு காரியத்தை ஜெபிக்கிறேன். அது என்ன? உம்முடைய வேதத்தை நான் புரிந்து கொள்ளக்கூடிய ஸ்லாக்கியத்தை எனக்கு தாரும். என்ன ஒரு ஜெபம் பாருங்க. அவன் வேற எங்கேயும் போய் அலசடி பண்ணல பாருங்க. ஆண்டவரே இங்க போனா தீர்வு கிடைக்கும், எனக்கு அங்க போறேன், நான் தீர்வு கிடைக்கும்படி செய்யுங்க, நான் இங்க போறேன், ராஜாவை பார்க்க போறேன், தீர்வு கிடைக்கும்படி செய்யுங்க, அப்படியெல்லாம் ஜெபிக்கல. அவனுடைய ஜெபம் எல்லாம் என்ன? உம்முடைய வசனம், உம்முடைய வசனம், உம்முடைய வசனம். இங்க என்ன சொல்றான்? நான் எனக்கே போய் சொல்லிட்டு திரியிறேன், ஆண்டவரே உம்முடைய வசனத்தை எனக்கு அருள் செய்யும் அப்படின்றான். உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும் அப்படின்னா என்ன? உம்முடைய வேதத்தை புரிந்து கொள்ளுகிற அந்த ஸ்லாக்கியத்தை தாங்க ஆண்டவரே. இன்னைக்கு நிறைய பேருக்கு வேதாகமும் அச்சடிக்கப்பட்டு கையில கொடுக்கப்பட்டு இருக்கிறதுனால இதனுடைய அருமையும் ஸ்லாக்கியமும் தெரியல பாருங்க. சங்கீதக்காரனுக்கு தெரியுது, இட் இஸ் a privilege to have the word of God in our hands. தேவனுடைய வார்த்தை நம்முடைய கையில் இருக்கிறது. தேவனுடைய அருள், தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய தயவு. அவன் சொல்றான், அந்த வார்த்தையை புரிந்து கொள்ளக்கூடிய பிரிவிலேஜ் எனக்கு தாங்க ஆண்டவரே. என்ன ஒரு சூழ்நிலையில் இருக்கிறான், எப்படி ஜெபிக்கிறான் பாருங்க. அருமையானவர்களே, இந்த பிரிவிலேஜ் தான் நமக்கு வேணும். என்ன பிரிவிலேஜ்? வசனத்தை தியானிக்கிற அந்த பிரிவிலேஜ். நோயிங் யுவர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். உங்களுடைய வசனத்தை நான் அறிந்து கொள்ளக்கூடிய அந்த ஸ்லாக்கியத்தை எனக்கு தாரும். ஹல்லேலூயா. முன்னாடி வசனத்தை நான் அறிந்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணும், அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை தாங்கன்னு சொல்றான். இப்போ சொல்றான், அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கான பிரிவிலேஜ் எனக்கு தாங்க ஆண்டவரே, அந்த ஸ்லாக்கியத்தை, அந்த கிருபை எனக்கு தாங்க. நீங்க கிருபையா இல்லைன்னு சொன்னா அதை புரிந்து கொள்ள கூட என்னால முடியாது. வா, ஜெபத்தை இன்னும் கொஞ்சம் அப்படியே தோண்ட ஆரம்பிச்சுன்னா எங்கேயோ போகுது பாருங்க. அவன் இப்படி அப்படி போகல, நேர் வழியில போறான். என்ன வழி? வசனத்தின் வழி. இப்படி வசனத்தை கற்றுத்தாங்க, அதை புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க, அந்த புரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஸ்லாக்கியத்தை எனக்கு தாங்க. என்ன ஒரு ஜெபம் அருமையானவர்களே. இப்படி நாம ஜெபிச்சிருக்கோமா? நான் சும்மா நின்று உங்ககிட்ட பேசிட்டு இல்லை, இந்த பாதையின் வழியா நான் கடந்து வந்திருக்கிறேன். கடந்து வந்தபோது கர்த்தர் எனக்கு கற்றுத்தந்த காரியங்களை இன்னைக்கு உங்களோட கூட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். ஆகவே தான் இவ்வளவு நின்று அடிச்சு ஆணித்தரமா பேசுறேன். இதுல இருந்து எப்படியே வெளியே வரும்னு சொல்லிட்டு உலகத்தில் நிறைய புத்தகங்கள்லாம் எழுதி இருக்கிறாங்க பாருங்க. பெரிய பெரிய ஆட்கள்லாம் நிறைய எழுதி இருக்கிறாங்க. நான் சொல்றது எளிமையான ஒரு வழி, உங்களை எப்போதும் ஆரோக்கியமா வைத்திருக்கக்கூடிய ஒரு வழி. பொழுதன்னைக்கும் டாக்டரும் கையுமா இருக்கிறதுக்கு நீங்க அலைய வேண்டிய அவசியமே இல்லை. அதுல இருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு வழி. என்ன வழி? தேவனுடைய வார்த்தை. அதை வாசித்து அதை புரிந்து கொண்டு, ஆண்டவரே இதை புரிந்து கொள்ளும் ஸ்லாக்கியத்தை எனக்கு தாரும் என்று ஜெபிக்கணும் பாருங்க. அதை செய்யும் போது நாளைக்கே நீங்க வெளியே வந்துருவீங்க நான் சொல்ல வரல, ஆனா நிச்சயம் அது உங்களை வெளியே கொண்டு வரும். ஏன்னா என்ன ஒரே நாள்ல கொண்டு வரலங்க, ஓவர் நைட்ல அது என்ன வெளியே கொண்டு வரல, கொஞ்சம் டைம் ஆகும். வசனம் செயல்பட இடம் கொடுங்கள். ஏன்னா வசனத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுது? அது ஒரு சம்மட்டி, அடிச்சு டவாலிவில் அடிச்சு உடச்சிடும் பாருங்க. ஆனா அது வெறும் சம்மட்டி மட்டும் கிடையாது, அது ஒரு விதை, முளைச்சி வர கொஞ்சம் டைம் ஆகும். அது மழையை போல பனியை போல இறங்குது பாருங்க, அது வேலையை காட்டுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நிறைய வசனம் பல விதங்களில் நமக்குள்ள வேலை செய்யுது இல்லையா?
வசனம் நமக்கு வழி காட்டுகிறது, வழிக்கு ஒளியா இருக்கிறது, நிறைய செய்யுது. ஆகவே அந்த வசனத்தை நம்ம தியானிக்க 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 எப்படியெல்லாம் அது நமக்கு உதவி செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் அது நமக்கு உதவி செய்யும். நமக்கு இன்னைக்கு டைம் இல்லை பாருங்க, அடுத்த வாரம் நம்ம தொடர்ந்து கவனிப்போம்.